வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 2/9/2024 திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்காக செலவிடல்தான் கடமை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன், எனின் இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்து மீட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க நன்மை எனும் வழிகளில் நச்சமோயும் வாய்க்குமிழில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவடி என எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று சாமிஜி ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதையில ஒடுக்கம் கடமை ஈகை என மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிகள் அறமாகும். ஒடுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒடுக்கமே வாழ்வில் என்று மெட்டினல்வும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலாம் ஒடுக்கமே இறைவுணர்வில் ஒளி உண்டாக்கி அழிவின் மேன்மை எய்து வைக்கும் என்று இந்த 2 கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. சாமி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்காக செலவிடதான் கடமை என்று சாமிஜி இந்த வரிகள் சொல்லியிருக்கிறாங்க. சுவாமி வாழ்க்கையில நடந்ததையே நாம எடுத்துக்கொள்ளுவாங்க. கைத்தறி உற்பத்தியில சுவாமிஜி பெரிய அளவுல நிறைய பேத்துக்கு அந்த கைத்தறி உற்பத்திக்கான அந்த மூலதனங்களை கொடுத்து அவர்களிடமிருந்து அந்த கைத்தறி உற்பத்தியை பெற்று அதை விற்பனை சந்தையில அதை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சுவாமிஜி தன்னுடைய தேவைக்கு அளவோடு பயன்படுத்தி கொண்டு மீதிய சேமிப்பு பண்ணி அதுல கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே இலவச ஆம்புலன்ஸ் ஒன்னு வச்சிருந்தாங்க சாமிஜி. அதோடு அல்லாம ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை அவரவர்கள் என்ன நெய்திருக்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல அந்த லாபத்தையும் சாமிஜி பிரிச்சு கொடுத்து அந்த தொழிலை சிறப்பா செய்து வந்தாங்க. ஜெர்மன்ல இருந்து அந்த சாயம் கலக்கக்கூடிய ஒரு மிஷினரிஸ கொண்டு வந்து சிறப்பா அந்த சாயத்தை கலந்து வேதாத்திரிய பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கைத்தறி தொழிலை செய்து வந்தாங்க. பிற்கால கட்டத்துல அந்த கைத்தறி தொழில பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு 6 மாத காலம் அந்த கைத்தறி ரொம்ப அதனுடைய விற்பனை எல்லாம் பாதிச்சது, நூல்வடைகள் எல்லாம் ஏறிச்சு. அப்போ சாமிஜியால தொடர்ந்து அதை நடத்த முடியல. சுவாமிஜி என்ன செஞ்சாங்க, எல்லா மூலதனங்களையும் அவரவர்களுக்கு ஒப்படைச்சிட்டு தான் மட்டும் அந்த நஷ்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த தொழிலிருந்து விடுபட்டு சாமிஜி வெளியே வந்தாங்க. இது ஏங்க சொல்ல வர அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் சுவாமிஜி நல்லா இருக்கணும் என்ற அந்த ஒரு நோக்கத்துல தன்னுடைய உடலான அறிவால தன்னுடைய பொருளாதாரத்தால மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவத சாமிஜி ஒரு வாழ்வனுடைய நோக்கமா நினைச்சு அந்த நஷ்டம் முழுமையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல ஒரு சிங்கப்பூர் தம்பதியர் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க காலையில 4:15 ஒரு பஸ் கிளம்பும் திருச்சியில இருந்து. அந்த பஸ் ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னி. அது ஒரு கிராமப்புறத்துக்கு போகும். அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த 4 மணி பஸ்ல அவங்க ஏறும்போது கூட உதவியாளர் ஒருத்தர் வந்தாங்க. அந்த 2 பேர் அந்த இளம் தம்பதியர் திருமணமானவங்க ஒரு சீட்ல உட்காந்துட்டாங்க. ஏன் சீட்டு பக்கத்துல அவர் உட்கார்ந்தாரு. பஸ் ரன்னிங் ஆகி கொண்டே இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அருகாமையில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் லேசா பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு அப்படியே அவங்களோட பேச்சு கொடுக்கும் போது அப்போ அந்த தம்பதியர் 2 பேருமேங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க திருமணம்
செய்து கொள்ளணுங்கிற முடிவு எடுத்தாங்க. இன்றைக்கு 13வது நாள். அவங்க சென்னை வந்து திருமணத்தை முடிச்சு கொண்டு காலையில உறவினர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் வர சொல்லி கோவில்ல திருமணம், ஒரு ஹோட்டல்ல உணவு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு இன்னைக்கு அன்றைய மதியத்தில இருந்து தொடர்ந்து இன்றைக்கு 13வது நாளா காலையில ஏர்லி மார்னிங் இந்த அநாத ஆசிரமத்துக்கு அவங்க சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த அநாதை குழந்தைகளுக்கு ட்ரெஸ், சாப்பாடு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இத செய்து வர்றாங்க. இந்த 13வது நாள் இன்றைக்கு நான் இவங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த ஆசிரமத்துல ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அங்கிருந்து அடுத்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம பொருள் ஏற்றுறது, அறிவாட்சி தரோம், அதே போல நம்முடைய உடலுடைய இந்த முழு வளர்ச்சி எல்லாமே சமுதாயம் தான் நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ நம்முடைய அந்த உடல், பொருள், அதே போல நம்முடைய அறிவாட்சி தரம் அனைத்தையும் நாம அவ்வப்போது சமுதாயத்துக்காக நாம் செய்து வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.